ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடுகயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். திருப்பாவை கோதைநாச்சியார் அருளி செய்த 3வது பாசுரம். இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய அடியார்கள் எம்பெருமானிடத்திலே அளவு கடந்த பிரியம் உடையவர்கள். அவனுடைய உத்தமனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். உத்தமன், மத்திமன், அதமன். பிறரை கெடுத்து வாழக்கூடியவன் அதமன் என்றும், பிறர் வாழ தானும் வாழக்கூடியவன் மத்திமனாகவும், பிறருக்காக தான் கெட்டாவது வாழக்கூடியவன் தான் உத்தமனாகினாலே ஓங்கி உலகளந்த உத்தமனாக இருக்கக்கூடியவன். மகாபலியிடத்திலே தீர்த்தம் பட்ட உடனே அப்படியே ஓங்கினானாம். ஏனென்று கேட்டால் பிறருக்காக துன்பத்தை போக்குவதிலே ஆனந்தம் உடையவனாம். அதாவது விபீஷணனானவன் அவனுக்கு இலங்கையினுடைய ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் செய்த உடனே அந்த கடற்கரையிலே ஆனந்தமாக இருந்தார் என்று சொல்லப்படக்கூடியது. பிறருடைய துன்பத்தை போக்குவதனாலே துயரறு சுடரடி என்று சொல்லி எம்பெருமானுக்கு துயரை அறுப்பதனாலே சுடரான அடியை உடையவனாகினாலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடினால் அவனுடைய திருநாமத்தை நாம் கொண்டாடினோம் என்று சொன்னால் பிரயோஜனாந்தரத்தை விரும்பாத நாங்கள் பிரீதிக்கு போக்காக பாடி என்று சொல்லி தீங்கின்றி சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். நல்ல மழை பெய்வது காய்ந்தும் கெடுக்காமல் பேய்ந்தும் கெடுக்காமல் மாதத்துக்கு 3 மழை, 9 நாள் வெயில், 1 நாள் மழை. எப்படி ஊரெண்ணை வார்த்தாற் போலே மழை பெய்வது தான் தீங்கின்றி நாடெல்லாம் பெய்யக்கூடியது. ஒரு பக்கம் பெய்ந்து ஒரு பக்கம் காயாமல் நாடு முழுவதும் பெய்ய வேண்டும். மாதம் 3 மழை பெய்து ஆகாசத்தளவு வளர்ந்திருக்குமாம். எப்பேற்பட்ட நெல் என்று சொன்னால் ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள. அப்பேற்பட்ட நெல்லானது பருத்திருந்ததாம். அந்த பருத்திருக்கக்கூடிய நெல் வயலிலே மீனானது நேராக செல்ல முடியாமல் அப்படியே கயலுகள என்கிறார். உருண்டு பிறண்டு தான் செல்லுமாம். எப்படி பெரிய திருவிழா கூட்டங்களிலே நேராக செல்ல முடியாமல் அங்கும் இங்குமாக பிறண்டு இடித்து கொண்டு செல்வார்களோ அதே மாதிரி இந்த நெல் கூட்டத்துக்குள்ளே நெல் வயலுக்குள்ளே கயலானது மீன்களானது செய்ய முடியாமல் கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அந்த நேரத்திலே குவளை மலரிலே பொறிவண்டானது தேனெடுப்பதற்காக வந்து அது இரவு பொழுதிலே உள்ளே உறங்கிவிட அதை இங்கு செல்லக்கூடிய மீன்கள் அப்படியே தட்டி விடுவதனாலே அது அப்படியே தாலாட்டு ராஜாக்கள் சப்பரமஞ்சத்திலே பள்ளி கொண்டு இருப்பது போலே அந்த வண்டுகள் படுத்திருக்க அந்த வழியே சென்ற மீன்கள் அதை ஆட்டிவிட உடனே அப்படி அமைதியாக தூங்குவது போலே அமைஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு பெருமைகளை உடைய வயல்களை உடைய அப்பேற்பட்ட அதாவது செல்வச்செருக்கோடு இருக்கக்கூடிய பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க. அப்பேற்பட்ட செல்வமுடையவனுடைய அந்த மாட்டுக்கொட்டத்திலே அங்கே இருக்கக்கூடிய பசுக்களானது பெரும் பசுக்கள், வள்ளல் பெரும் பசுக்கள். அப்பேற்பட்ட பசுக்களை பால் கறப்பதற்கு அந்த கறப்பாளனாக இருக்கக்கூடிய தான் செல்லுவதற்கு பயந்து தேங்கி தான் செல்லணுமா. தேங்காதே. அப்படி இல்லாமல் இந்த பசுக்கள் வள்ளலாகினாலே சந்தோஷமாக கறக்கச் செல்வாராம். ஏனென்று கேட்டால் இவன் தொட்டு விட்டால் போதுமாம். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். குடத்திலே குற்றமல்லது பால் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல். என்ன பிள்ளைத்தான் சாப்பிடுது, ஆனால் கொடுப்பது பாலா. அதே மாதிரி எந்த பிரயோஜனம் கருதாமல் பிறருக்கு உதவக்கூடியவனுக்கு தான் வள்ளல் என்று பெயர். இங்கும் பசும்பாலானது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, நோயாளிகளுக்கு மட்டுமல்ல, பசித்தவனுக்கும் உணவாக இருக்கக்கூடிய பெருந்தன்மை உடையது. இதை தரக்கூடிய பசுக்கள் வள்ளல்களாக கருதப்படக்கூடியது. அப்பேற்பட்ட வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவா என்று இந்த பாசுரத்திலே செல்வமானது நீங்கக்கூடியது. எம்பெருமானுடைய சம்பந்தமுடைய செல்வமானது எப்படி லக்ஷ்மண பெருமாள் ராம கைங்கரியம் செய்தாராம். அப்பேற்பட்ட ராமருக்கு கைங்கரியம் தொடர்ந்து செய்து
தடைபடாமல் இருந்ததினாலே கைங்கிரிய செல்வர் என்ற திருநாமம் லட்சுமண பெருமாளுக்கு ஏற்பட்டது. அப்பேற்பட்ட நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோரெம்பாவா என்று இந்த பாசுரத்திலே அருளி செய்கின்றார் ஆண்டாள் நாச்சியார். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று ஆண்டாள் நாச்சியார் சூசகமாக குறிப்பது யாரை என்று சொன்னால், ஆச்சாரியராக இருக்கக்கூடிய எம்பெருமானார் போன்று இருப்பவர்கள். இவர்கள் எப்படி ஓங்குகிறார்கள் என்று சொன்னால், அதாவது எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிக்கக்கூடிய அத்தனை பேரும் இழந்து கிடக்கின்றார்களே என்று சொல்லி தான் கூனி குறுகி இருப்பார்களாம். நல்ல சிஷியர்களை கண்டவுடனே அபிமத விஷயத்தை கண்டார் போலே அவர்களிடத்திலே வாரிக்கொண்டு அப்படியே பொழிந்து தள்ளுவார்களாம். அப்பொழுது அவருடைய திருமுக மண்டலமானது பொலிவாகவும் தான் ஓங்கி இருப்பாராம். எப்படி ஓங்கினார் என்று சொன்னால், எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானாருக்கு ஓங்கி இருந்தார் ஆச்சாரியர்கள். எப்படி என்றால், மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிக்கலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறி ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே என்று அவதனார் சாதித்தார். ஏனென்று கேட்டால், எம்பெருமான் அதாவது பல அவதாரங்களினாலே செய்ய முடியாதது ஒரே அவதாரமாக இருக்கக்கூடிய ராமாவதாரத்தில் செய்ய முடியாததெல்லாம் ராமானுஜருடைய அவதாரம் செய்து முடித்தது. அதை நம்முடைய திருவரங்கத்தமனார் சாதிக்கின்றார். ஆகினாலே அதாவது கண்ணன் அவஜன்மானந்தி மாமூடா என்று கீதையிலே அருளி செய்கின்றான். நான் பிறந்து எவ்வளவோ விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக 18 அத்தியாயங்களை 18 அத்தியாயங்களை அருளி செய்தாலும் இந்த மூடர்கள் என்னை நிந்திக்கின்றார்களே என்று சொன்னான் என்றால், ஆச்சாரியனாக எம்பெருமான் வந்தாலும் அது வெற்றி பெறவில்லை என்று நொந்து கொண்டு செல்லுகிறார்களாம் பரமதம் செல்லுகிற பொழுது. அப்படியல்லாமல் பொலிக பொலிக போயிற்று வள்ளுயிர் சாமம் கலியும் கெடும் கண்டுகொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி ஆடி ஒளிதரக் கண்டோம் என்று நம்மாழ்வார் காண காட்டி கொடுக்கப்பட்டவர் தான் நம்முடைய சுவாமி எம்பெருமானார். அதை திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல். அப்பேற்பட்ட இந்த ஆச்சாரியன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால், சத்துக்கிரயம் என்று சொல்லக்கூடிய, அதாவது பகவத்கீதை என்ன, அதற்கு மேலே அதாவது திருமந்திரம் துவயம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 மந்திரங்களையும், அது மட்டுமல்ல சித்து அசித்து ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய தத்துவங்களையும் ஒழிக்க வல்லவர் ஆகினாலே அப்பேற்பட்ட எம்பெருமான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடினோம் என்று சொன்னார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். நல்ல ஞானிகள் உள்ள இடங்களிலே சர்மிருத்தியாக மழையானது பெய்யும். அப்படி பெய்வதும் கூட எப்படி பெய்யும் என்று சொன்னால் மும்மாறி பெய்யுமாம். இந்த 3 மழை என்று சொல்லக்கூடியது 3 விதமான தத்துவங்களை நமக்கு அளிக்கக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த மழை பெய்வதற்கு அந்த காலத்தில் சொல்லுவார்களாம், மழையானது எப்படி பெய்ய வேண்டும் என்று சொன்னால் 9 நாட்கள் வெயில் 1 நாள் மழை என்று சொன்னார்கள். அதே மாதிரி நாமும் சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக கருத்துக்களை 1 நாள் 10 நாளைக்கு 1 நாளாவது ஆச்சாரனிடத்திலே கேட்டு அதை தெரிந்து கொள்ள வேண்டுமாம். தத்துவ ஹித புருஷார்த்தங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு சொந்தம், இந்த உடம்பு மண்ணுக்கு சொந்தம், நாம் உறவு என்று சொல்லக்கூடிய அத்தனையும் விட்டு போகக்கூடியது என்பதை உணர்த்துவது தான் தத்துவம். என்ன, எம்பெருமானே பரதேவதை, அவனை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டியது சரணாகதி மார்க்கமே. இதை காட்டி கொடுக்கக்கூடியவன் ஆச்சாரியன். இந்த புருஷார்த்தமாக இருக்கக்கூடியது அவனுக்கு தொண்டு செய்வது ஒன்றே என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆச்சாரியர்கள் நம்மிடத்திலே வந்து இந்த நாடு முழுவதும் அந்த காலத்திலே ஒரு மாட்டு வண்டியை கட்டிக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு சென்றுள்ளார்கள். திருக்கோவிலூரிலிருந்து சுவாமி எம்பெருமானாஜியர் மடத்திலிருந்து கடலூர் என்ன இப்பொழுதும் செல்கிறார் சுவாமி. ஏனென்று கேட்டால், இவர்கள் செல்லாவிட்டில் அங்கு நோய்கள் உண்டாகி, எப்படி ஒரு நல்ல வைத்தியர் இல்லாத இடத்திலே நோய்கள் உண்டாகுமோ அதே மாதிரி ஆச்சாரியன் இல்லாத இடத்திலே தீங்காய் இருக்கக்கூடிய ஆத்ம அபகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் வந்து விடுமாம். அதை போக்குவதற்கு எம்பெருமான் இந்த ஆச்சாரியனை கொண்டு திருத்தி பண்ணிக்கொள்கின்றான். ஆகினாலே அப்பேற்பட்ட ஆச்சாரியனை தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யக்கூடியவன் அதை அனுபவிக்கின்றார். ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயல்குல என்று ஆண்டாள் நாச்சியார் ஒரு சூட்சமான விஷயத்தை சொல்லுகிறார். உமையோடும் தவிடோடும் கூடியது நெல். அந்த ஸ்தூல தேகத்தோடும் சூட்சும தேகத்தோடும் கூடியது ஜீவாத்மா. இந்த ஸ்தூல தேகத்தின் ஸ்நானத்திலே உமியும்,
சூட்சும தேகத்தின் ஸ்தானத்திலே தவிடும் சாரபூதனான ஆத்மாவின் ஸ்தானத்திலே அரிசியும் திருநாட்டில் சென்றவாறே அங்கே என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த ஆத்மா ஸ்தூல தேகத்தை இங்கே கழித்து சூட்சும தேகத்தை பிரஜா நதியிலே கழித்து அப்ராக்கிருத திவ்ய தேக சிஷ்டனாக இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு அன்னமாகிறான் என்று அருளி செய்கிறார். அதை சூட்சுமமாக இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை சென்று அவனுக்கு தொண்டு செய்வதற்கு அங்கே சூட்சும சரீரத்தை கழித்து கொண்டு அகம் அன்னமாக நான் உமக்கு அன்னமாக ஆகிறேன் என்று சொல்லக்கூடியதை இங்கே ஆண்டாள் நாச்சியார் சூசகமாக ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகளை என்று அருளி செய்தார். பூங்குவளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப சுவாபதேசத்திலே பிராட்டினுடைய புருஷாகாரத்தினை இந்த ஜீவாத்மாவானது எம்பெருமானிடத்திலே தைரியமாகச் சென்று அவனிடத்திலே கைங்கரியம் செய்ய புகுகிறோம் என்ற நம்பிக்கையோடு நெஞ்சிலே கை வைத்து உறங்குவாரைப் போலே பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து ஆச்சாரியன் என்று சொல்லக்கூடிய மகானுபாவரிடத்திலே தயங்கிச் செல்லாமல் அவர்களிடத்திலே நேரடியாகச் சென்று தனக்கு வேண்டிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்க அவர்களும் தயங்காது இந்த ஜீவாத்மா கடைத்தேற வேண்டும் என்பதனாலே அர்த்த விசேஷங்களை வசிப்பவராகினாலே தேங்காதை புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி, முளை என்பது 4 விதமான 4 காம்புகளை உடையது. எம்பெருமான் ஆச்சாரியர்களை 4 கேதுக்களாக சிறிய பொருள்களை சுரப்பார்கள். எம்பெருமான் இவர்களை நிலத்துக்கு அனுப்பியது சிஷ்யர்களுடைய உஜ்ஜீவனத்துக்காகவும் பகவதாஜ்ஞா பரிபாலனம் என்றும் சிஷ்யர்கள் வருந்தி வேண்டிக் கொள்ளுதல், அப்படி வேண்டிக் கொள்வதனாலே அவர்களுக்கு எம்பெருமானுடைய பெருமைகளை கூறுவது, அவர்கள் வேண்டிக் கொள்ளாவிடினும் அவர்களது துர்க்கதி கண்டு சகிக்க மாட்டாமையாலே நாங்கள் வாய்விட்டு சொல்லாதொழியிலும் தரிக்க மாட்டாக ஆக இப்பேற்பட்ட 4 கேதுக்களாலும் பிரவசனம் செய்ய வேண்டியவர்களாகினாலே சீர்த்த முறை பற்றி வாங்க குடநிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். கேட்பவர்களுடைய கிருபையை பார்க்காமல் எப்படி அர்ஜுனனுக்கு புரிந்ததோ புரியவில்லையோ உனக்கு சந்தேகம் வரும் என்று சொல்லி தன்னுடைய அந்த சுரப்பு என்று சொல்லக்கூடிய கிருபையினாலே 18 அத்தியாயங்களை அருளி செய்த அந்த கிருஷ்ண பரமாத்மா போலேயும் நாரதர் வால்மீகிக்கு கேட்டாரே உடனே 16 குணங்களையும் அப்படியே மாறிந்து பொறிஞ்சு தள்ளியதனாலே வால்மீகி ராமாயணம் கிடைத்தது. அதுபோன்று நல்ல குருக்களை அடைந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களெல்லாம் ஒளியும். அந்த ஆத்மாக்களெல்லாம் உஜீவிப்பதற்கு நல்ல குருக்களை அடைய வேண்டும். அவர்கள்தான் ஓங்கி உலகளந்த உத்தமர்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் சில விஷயங்களை சொல்லியுள்ளார். அப்பேற்பட்ட ஆண்டாள் நாச்சியாருடைய திருவடியை சிந்தனை செய்து பாடி பறைகொள்வோமாக. எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சொடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.